இது உங்க Mr.Suncity யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல ரொம்ப சிம்பிளா எப்படி ஒரு ட்ரோன் ஷாட் வீடியோ மேக் பண்றது அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. போன வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா வந்து நம்ம பெரிய சைஸ் பட்டம் வந்து பறக்க விட்டோம். அந்த பட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து என்னோட ரெட்மி போன் வச்சு விட்டு ரொம்ப ஹைட்டுக்கு பறக்க விட்டு மேல இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வீடியோ மாதிரி பார்க்க செம்ம அமேசிங்கா சூப்பரா வந்து இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மீண்டும் வந்து நம்ம வந்து அதே சேம் வந்து ட்ரோன் ஷாட் வீடியோ வந்து மேக் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் அப்படின்னா அதே சேம் இன்னைக்கு ஒரு பட்டம் செஞ்சோம்ல அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் பட்டம் வந்து செஞ்சு அதுல நம்மளோட போன் வந்து ஃபிட் பண்ணி செம்ம ஹைட்டுக்கு, அதாவது அன்னைக்கு பறந்த ஹைட்டை விட இன்னும் எவ்வளவு ஹைட் பறக்கணுமோ அந்த அவ்வளவு ஹைட்டுக்கு வந்து நாங்க ட்ரை பண்ண போறேன். பட் எவ்வளவு ஹைட்டுக்கு நல்லா விட முடியும் அப்படின்றது தெரியல. ஸோ எல்லாத்தையும் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸோ இன்னைக்கு வீடியோல இந்த சிம்பிளா எப்படி ட்ரோன் ஷாட் வீடியோ மேக் பண்றது அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து நம்மளுடைய பட்டம் இதுதான் வந்து நம்ம ட்ரோன் ஷாட் வீடியோக்கு வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ அதே பிவிசி பேப்பர் வச்சு தான் வந்து கட்டியிருக்கேன். இது வந்து பட்டம் செய்யக்கூடிய பேப்பர் தான், ஓகேங்களா. இந்த பேப்பர் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போய் ஒட்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணது தான். ஆனால் எப்பொழுதும் போல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுடைய ஃபோன், அந்த ரெட்மி ஃபோன் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக செல்ஃபி கேமரா வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டத்தை வந்து மேலே பறக்க விடலாம். இப்போ வந்து இந்த பட்டத்தை வந்து நம்ம எங்க பறக்க விட போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி பார்த்தாலே தெரியும், வெறும் வயல்காடா இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து பறக்க விட போறோம். அதாவது சன்சிட்டியோட ஃபார்மிங் ஏரியாஸ் அதுதான் நீங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சன்சிட்டியோட விவசாய நிலங்கள் இது எல்லாமே சுத்தி பார்த்தா உங்களுக்கு வெறும் வந்து பச்சை பச்சையர்னு வந்து தெரியும். பார்க்கவே செம சூப்பரா இருக்கும். கீழே இருந்து பார்க்கவே இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இது வந்து மேல இருந்து பார்த்தா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரோன் ஷாட் வீடியோ மேக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு அமேசிங்கா சூப்பரா இருக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி வீடியோக்குள்ள பாருங்க. ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த ரெடி 1 2 3 ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது செம்ம சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நாங்கள் பட்டம் விட்டுட்டு இருக்க அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட குளம், அதாவது கோயில் குளம், ரொம்ப ரொம்ப பெரிய குளம். ஆனால் இப்போ அந்த குளத்தில் வந்து தண்ணி இல்லை. ஏன்னா அந்த குளத்தை வந்து தூர்வாரிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக வந்து விட்டுட்டு ஸோ அந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து தூர்வாரிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெட்ட வெளியாக தெரியுது. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அவ்வளோ பெரிய குளம் இருக்கும். அந்த குளமே பார்க்குறது செம்ம சூப்பராக வந்துருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ஒரு வழியாக பட்டத்தை வந்து மேலே ஏற்றியாச்சு. செம்ம ஹைட்டில் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. ரெக்கார்டிங்கெல்லாம் ஆன் பண்ணியாச்சு. அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்க போகுதுன்னு தெரில. நம்ம பார்க்கலாம், வந்து பார்த்தாலே தெரியும். செம்ம ஹைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அம்மா ஹைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இருந்துட்டு போனுச்சுன்னா ஃபோன் அதோட போயிடுச்சு, ஃபுட்டேஜே நமக்கு கிடைக்காது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட வயல்கள். எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு செம்ம அமேசிங்காக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு போல் இருக்குது. அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக வந்து இருக்குது. இப்படிக்கு வந்து வெறும் 2 மெகா பிக்சல் கேமரா தான். அந்த கேமராவை எந்த அளவுக்கு கிளாரிட்டியோட ஷூட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பார்க்கவே செம்ம அமேசிங் ஒண்டர்ஃபுல்லாக வந்து இருக்குது. அண்ட் நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னே தெரில. ஸோ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்ற அந்த இமேஜ் உங்களுக்கு பக்கத்தில் போடுறேன் பாருங்கள்.
ஆனால் இப்போ நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்களா, அதோ தூரத்தில் கீழே ஒரு வெள்ளையாக புள்ளி நகர்ந்து போகுதில்ல, அதுதான் நான். ஸோ பட்டத்தோட அடியில் நூலை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த இடத்துல தான் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த இன்ட்ரோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து நின்று ஷூட் பண்ணேன். அந்த இடமும் வந்து பாருங்கள் எவ்வளோ சின்னதாக வந்து தெரியுதுன்னு. ஆனால் இப்போ நான் நடந்து வந்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வயலுக்கு நடுவே வந்து ஓடக்கூடிய ஒரு பெரிய வாய்க்கால். ஸோ இந்த வாய்க்காலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லா வயலுக்கு வந்து பாசன நீர் வந்து வரக்கூடிய ஒரு வாய்க்கால். ஸோ ரொம்ப பெரிய வாய்க்கால். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூரத்துலேருந்து பார்க்க எந்த அளவுக்கு தெரிய பாருங்க. அந்த வரப்பில் அப்படியே நான் நடந்து வந்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து நான் மேலே போட்டிருந்தேன். ஸோ வந்து எங்கே நான் நிற்கிறேன் அப்படின்றது வந்து தெரியறதுக்காக தான் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு செம அமேசிங்காக ஒண்டர்ஃபுல்லாக வந்து இருக்குன்னு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்துச்சு. ஒரு 2GB 3GB தான் நம்ம தான் ஸ்டோரேஜ் இருந்துச்சு. ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆயிரும். எப்படியோ ஒரு 2 டைம் வந்து நான் அந்த பட்டத்தை வந்து மேலே ஏற்றி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இதான் ஃபைனலாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஃபுட்டேஜ் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகி ஸோ பாதியோடு நின்றுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து என்னால் இதை பண்ண முடியல. இல்லைனா இன்னும் ஹைட்டு நான் ஏற்றிருப்பேன். பட் ரொம்ப ஹைட்டு ஏற்றுறது எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. சப்போஸ் அறுந்துட்டு ஃபோனை போயிடுச்சு அப்படின்னா அதுவும் வந்து இதாகும் அப்படின்றதுனால ஓரளவுக்கு ஹைட்டில் மெயின்டைன் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுறதுனால மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு அப்படியே நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் வந்து செம்ம ஜாலியாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவும் போயிடுச்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் வந்து ரொம்ப மெல்லிசாக இருந்ததுனால பட்டம் விடவும் இல்லை. பட்டை வர ரொம்ப பெரிய சைஸாக வெயிட் அப்படியே இழுத்து ஒரு மாதிரி கை கையெல்லாம் போயிடுச்சு. அப்படியே இதோட அப்படியே 2 கையும் காலியாகிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவியான இதாக போயிடுச்சு, ரிஸ்க் ஆகிடுச்சு. எனிவே மேலே நம்மளோட ட்ரோன் ஷாட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு புதிய வீடியோ உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ Mr.Suncity.